இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோவை அருகே ஓடக்கல் பாளையத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 15க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திடீரென வாந்தி மற்றும் வயிற்றுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சுல்தான்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் பள்ளிக்கு நேரில் வந்து விசாரணை நடத்தினார். மாணவர்களின் உடல்நல குறைவுக்கு என்ன காரணம் என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். வாந்தி வயிற்று வலி செக் பண்ணுங்க சார். கொஞ்சம் போய் 54 ஸ்கூல் இருக்குது, இதே ரவுண்ட் ஸ்கூல் இல்லை, நீங்க செக் பண்ணாதான் சார் அவனுக்கு கொஞ்சம் அதுதான் இருக்கு. வீடியோவை நான் ஏற்றிக்காலே தண்ணியிலேயே வீடியோ ஃபோன் பண்ணால் வதமிச்சே இல்லை. அங்கே பைப் மாற்றோன்ட்டு நைட்டு 8 மணிக்கு வீடியோ ஃபோன் எடுத்தா அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்குறேன். வீடியோ காலையில் ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டோன்னா உடனே எடுத்து என்ன அப்பயே திருப்பி கூப்பிடணும் இல்லை ஒன்றும் வலிக்குதா டாக்டர் பார்க்குறாங்க. காலையில் நான் 8 மணிக்கு கூப்பிட்றது, நைட் 7 மணிக்கு எடுக்கிறாங்க. அப்போ யூனியனர் சேர்ந்து இப்படி நிர்வாகமெண்ட்டுக்காக எப்படி சொல்லுங்க, பொதுமக்களுக்கு எப்படி சத்துணவில் எப்படி பார்த்துருப்பாங்க. வந்து வீடியோவை சத்துணவை செக் பண்ணிப்பாங்கல்ல. நீங்கள் ஏதோ ஒரு அளவுக்கு இருந்தாலும் அஜீரணங்கள் பல வரல. இதே இதான் குழந்தைங்க பெரிய ஆபத்து வந்து ஏற்படுது. கோவை மாவட்டம் சூலூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை ஒன்றியம் ஓடக்கல் பாளையம் பள்ளிகளே படிக்கின்ற மாணவர்களும் மதிய உணவு மதியம் வழங்கியிருக்கிறார்கள். அந்த சத்துணவு சாப்பிட்ட குழந்தைகள் வயிறு வலிக்கிறது, வாந்தி பேதி எடுத்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அவருடைய பெற்றோரிடம் கூறியவுடன் உடனடியாக சுல்தான்பேட்டை மருத்துவமனையிலும் செஞ்சேரியில் இருக்கின்ற ராயல் கேர் மருத்துவமனையிலும் அட்மிட் செய்து இப்பொழுது அதுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு சத்துணவு சாப்பிட்டதன் காரணமாக சத்துணவுடைய பொறுப்பில் குற்றமா அல்லது சத்துணவு செய்ததில் குற்றமா என்பது தெரியவில்லை. இப்போ உரிய வீடியோவே இங்கே 2 பேர் வந்தாங்க, எங்கே போனான்னு தெரியல. ஏன்னா இப்போ உரிய அதிகாரிகள் உடனடியாக போய் அங்கே ஆய்வு செய்வாங்க. ஒரு சத்துணவு கூடத்தை வாரம் 2 நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த வட்டார வழிச்சாலைகளும் அதுக்கு ஒன்று அதுவரையும் ஆய்வு செய்ய வேண்டும். யாருமே ஆய்வு செய்யறதில்லை. சுல்தான்பேட்டை பேரையும் சிவகாமியமாக இருக்கிறாங்க. நேற்றுக்கு வடமச்சேரி தண்ணி வெளின்னு காலையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் கூப்பிட்டுருக்கிறேன், நைட்டு 7 மணிக்கு திருப்பி கூப்பிட்றாங்க. எப்படி மக்களுக்கு சேவை செய்யறது? சுல்தான்பேட்டையில் வந்து நம்ம ஹைவேஸோட அகலப்படுத்துறாங்க. அது உடனடியாக பார்க்கணும்னு நினைச்சு சொன்னா அது காலையில் 7 மணிக்கு கூப்பிட்டா சாயந்தரம் காலையில் 7 மணிக்கு கூட சாயந்தரம் 7 மணிக்கு தான் வீடியோவை திருப்பி கூப்பிட்டா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இப்படி வேலை செஞ்சாங்கன்னா எப்படி பொதுமக்களுக்கு இப்படி வேலை செய்வாங்க? உரிய நடவடிக்கை போய் ஒவ்வொரு பக்கம் ஆய்வு செய்திருந்தாங்க, இது பிரச்சனையே வந்திருக்காது. எனவே உரிய நடவடிக்கை அவர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக எடுக்க வேண்டும். இருக்கின்ற 22 குழந்தைகள் இங்கே மருத்துவ உதவி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இது இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகளுடைய மெத்தனப்போக்கின் காரணமாகத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இங்கே இருக்கின்ற பெற்றோர்களும் கூறுகிறார்கள், சத்துணவில் வந்து அரிசி சரியில்லை என்று கூறினார்கள், அதேவேளை சரிய வேகவில்லை என்று கூறுகிறார்கள். எனவே இதற்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு உடனடியாக மேல் சிகிச்சை தேவையானால் இங்கே மருத்துவர்களுடைய பரிந்துரை ஏற்று அதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வந்து மெத்தனை போகுங்கிறீங்க, என்ன ஆக்சுவலா வந்து அங்கே போய் பார்த்து செக் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணதாக சொல்றாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் செக் பண்ணாலே இந்த இதே வராது. இப்போ எத்தனை ட்ரிப் செக் பண்ணாலும் நீ கேட்டு பாருங்க. ஒவ்வொரு அங்கே ரெக்கார்டு வச்சிருப்பாங்கல்ல, போய் இங்கே மதிய உணவு சாப்பிட்றாங்கல்ல, எத்தனை பேர் நீங்கள் செக் பண்ணிக்கிறாங்க, எப்போ ஆய்வு செஞ்சுக்கிறாங்க போய் கேட்டு பாருங்க. என் மெத்தனை போக்கில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நேற்று காலையில் இங்கே இருக்கின்ற சிவகாமி பீடியோட ஒரு அம்மா இருக்கிறாங்க. அங்கே வந்து வடமச்சேரியில் வந்து வீமேட்டுள்ள தண்ணி சரியாவில்லை, அந்த பைப்பில் இருந்து மாற்றோன்னு சொல்றதுக்காக நான் காலையில் 7 மணிக்கு கூப்பிடுறேன். 7 மணிலேருந்து எதுவுமே இல்லை, நைட்டு 7 மணிக்கு திருப்பி கூப்பிட்றாங்க. எது சார் கூப்பிட்டேன்னு? எப்படி அந்த தண்ணி பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிட்டாலே வீடியோ வந்து இப்படி கவனக்குறைவா இருந்தா அப்படி எப்படி இப்ப மற்ற ஆசிரியர்களுக்கு குழந்தைகளுக்கு இருக்கின்ற பொதுமக்களுக்கு எப்படி சேவை செஞ்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனவே இது வந்து உரிய நடவடிக்கை நம்முடைய ஆட்சித்தலைவர் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல நான் சொல்றது இது மாதிரி இது வந்து முக்கியமான வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு ரோடு மோசமா வேணும் கூட 2வது சரி பண்ணிக்கலாம். இதுல வந்து ஏதாச்சும் இன்னும் அதிகமான கூடுதலாக ஏதாச்சும் உங்களுக்கு நஞ்சு சேர்ந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தா இந்த குழந்தைக்கு உயிருக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? ஏன்னா இதெல்லாம் வந்து உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை. இந்த நடவடிக்கை இதெல்லாம் மக்களுடைய உயிரோடு இருக்கிற ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நடவடிக்கை. இது உணவு இங்க இருக்கின்ற பள்ளி குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நடவடிக்கை. எனவே இதுக்கு அரசு நல்ல முறையில் கவனம் செலுத்த வேண்டும், நல்ல முறையில் இதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இதுக்கு மீண்டும் இந்த நிகழ்வு வராமல் இருப்பதற்கு அரசு பொறுப்பேற்று இருக்கின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.